பேர் என்ன? வாக்கிங் டியர். அன்பான பயணங்களின் காதலர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிப்சி கமல். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பார்க் கிண்டி, சிறுவர் பூங்கா கிண்டி. சென்னை சிட்டிக்குள்ள பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா எங்க சுத்தி பார்க்கலாம் அப்படின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எதிர்ச்சியா வந்து நினைவுக்கு வந்த இடம் தான் இந்த கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். விடுமுறை நாட்கள்ல குழந்தைகளுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் அதே சமயம் சுற்றுச்சூழலை பற்றி ஒரு விழிப்புணர்வாகவும் இருக்கக்கூடிய இந்த இடம் கண்டிப்பா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பக்கெட் லிஸ்டோட டாப்ல இருக்கும்னு சொல்லலாம். இந்த இடத்த என்னோட சேர்ந்து நம்மளோட குட்டி பிளாகர் சிஎஸ்கே ஷைனியும் சுத்தி பார்க்க போறாங்க. இந்த பூங்காவில என்னென்ன விலங்குகள் இருக்கு, எந்த வகையான தாவர வகைகள் இருக்கு, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, என்னென்ன பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கு, எல்லாத்தையுமே வந்து நாங்க உங்களுக்கு டீட்டெயிலா சுத்தி பார்க்கறோம். அதனால இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாம பாருங்க. இது பாத்தீங்கன்னா நாங்க என்ட்ரன்ஸ்ல அந்த டிக்கெட் வாங்குற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே வந்து இந்த டிக்கெட் எப்படி வாங்கலாம், QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு ஒரு ஜிபே யூஸ் பண்ணி வாங்குறதுக்கான ஒரு ஆப்ஷன், இது ஒரு போர்டு மாதிரி வச்சிருந்தாங்க. இது இல்லாம அங்க போய் கேட்டே வாங்கிக்கலாம். நாங்க வந்து வாட்ஸ்அப்லேயே ஒரு முறையில வாங்குவோம். வீட்டுல இருந்து வாட்ஸ்அப்ல டிக்கெட் வாங்குற முறை எப்படின்றத நான் கடைசியில சொல்றேன். அதனால வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க. நீ வாங்க நம்ம பார்க்குள்ள போயிட்டு என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். போயிட்டு இருக்கோம், நடந்து போயிட்டு இருக்க இடத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டைனோசர் கேட்ச் சூப்பரா இருக்கு. டைனோசர் பசங்களா இருக்கு. இதுதான் டிக்கெட் கவுண்டர். இங்க டிக்கெட் வாங்கிட்டு அப்படியே ரைட் சைட்ல ஒரு கேட் இருக்கும். எங்க பாப்பா நின்றுட்டு இருக்காங்களா, அந்த கேட்ல உள்ள போலாம். பாத்தீங்கன்னா இது வந்து நுழைஞ்ச உடனே வந்து ஒரு பெரிய போர்டு இருக்கும். லே அவுட் பிளான், எது எங்க இருக்கும், நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம், அது எப்படி எல்லாம் சுத்தி போகலாம், எந்தெந்த விலங்குகள் எங்க இருக்கோ அது பேர் போட்டு இந்த லே அவுட் பிளான் இருக்கும். அது ரொம்ப அழகா டிசைன் பண்ணிருப்பாங்க. 3D ஸ்டைல டிசைன் பண்ணிருப்பாங்க. அதாவது அந்த வரைஞ்சது இல்லாம அது எப்படி இருக்கும்னா ஒரு அந்த இடம் அந்த பொருளே இருக்கும் எம்போஸ் பண்ண மாதிரி. பாருங்க, டிக்கெட் வாங்கிட்டு பிறகு டிக்கெட்டையும் ஒருத்தர் வந்து QR ஸ்கேனர் வச்சு ஸ்கேன் பண்ணி தான் உள்ள அனுப்புவாங்க. எத்தனை டிக்கெட் வாங்குறது கணக்கு. அங்க வந்து ஒரு ஃபவுண்டைன் தெரியுது. அப்புறம் அப்படியே போனீங்கன்னா டாய்லெட்டு, அது பக்கத்துலேயே ஒரு குளம் மாதிரி இருக்கு. அந்த டாய்லெட்டுக்கு குளம், அது வந்து பாத்தீங்கன்னா ஆமைகள் இருக்கு, அப்புறம் ஸ்னேக்ஸ் இருக்கு, அப்புறம் குரோக்கடைல் இருக்கு. ரைட்ல வந்து வெளியில கார் பார்க்கிங் தான் வந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே டியரு, அப்படியே லெஃப்ட் சைட்ல ஏவியரி இருக்கு இல்லையா, பாறை மாதிரி அந்த சரணாலயம் மாதிரி ஒரு கூடு. இது பார்த்தீங்கன்னா தாய்ப்பால் ஊட்டு முறை, ஃபீடிங் ரூம், குழந்தைங்கள வச்சிருக்கவங்க ஃபீடிங் ரூம். இதோட பேர் நான் காட்டுறேன். புள்ளிமான், ஸ்பாட்டட் டியர். ஆக்சுவலாக எல்லாமே உள்ள இருக்கு. வீடியோவில் சரியா தெரியுதோ இல்லை தெரியல, நல்லா தெரியுதான்ட்டு. ஆக்சுவலாக இது படிக்கிறேன் பாருங்க. ஸ்பாட்டட் டியர், ஐ ஷேர் ஃப்ரெண்ட்ஷிப் வித் monkeys and it helped me out for any danger from predators. அதாவது ப்ரிடேட்டர்ஸ் வந்தால், அதாவது புலி சிங்கம் போல வந்தால் அது வந்து மங்கீஸ் வந்து அதுங்களுக்கு வந்து சிக்னல் கொடுத்துரும், அது ஓடிடும். இதுதான் வந்து ஸோ மங்கீஸோட சேர்ந்து வாழுமா ஸ்பாட்டட் டியர். ரொம்ப அழகாக இருக்குது. புள்ளிமான் தெரியுதுங்களா? புள்ளிமான் பயந்துருச்சு போல இருக்கு, பயமா அப்படியே பார்த்துட்டே இருக்கு. ஒரு நிமிஷம் இருங்க, நான் ஃப்ரண்ட் கேமரால காட்டுறேன், மெயின் கேமரா. ஷைனி பேபி அங்கே வெயிட் பண்ணுறாங்க டேடிக்காக. ஷைனி, சிஎஸ்கே ஷைனி வந்து டேடிக்காக வெயிட் பண்ணுறாங்க.
பா பெலிகான்ஸ் நினைக்கிறது. இந்த இந்தியன் ஒயிட் இபிசா என்ன சொல்லுங்க. அழகா இருக்கும் பாருங்க. இங்க பாரு. It's very very good, right? அழகா இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், குழந்தைங்களோட இருந்தீங்கன்னா இப்போ குழந்தைங்கள எங்கேயாவது வீக்கெண்ட் டேயில் வெளில சுற்றி காட்டணுன்னா இந்த இடம் கூப்பிட்டாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஆப்டான ப்ளேஸு குழந்தைகளுக்கு. பார்த்துங்க, ஸ்கூல் பசங்களாம் வராங்க பாருங்கள். ஸ்கூல்ஸ்லாம் வந்து நல்ல ஒரு எஜுகேஷனாகவும் இருக்கும், அதாவது நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காட்டலாம். என்ன இருக்கு ஆமாம் சொல்லு. இது வந்து பர்மா மலைப்பாம்பு, பர்மீஸ் பைத்தான். மொத்தம் 3 இருக்கு. ஒன்னு சின்னது, 2 பெருசு. அடுத்தது நல்ல பாம்பு, இந்தியன் கோப்ரா. நண்பர்களே, நாங்க பார்த்த பாம்புலே வந்து இதுதான் பயங்கரமா இருந்துச்சு. நல்ல பாம்பு இந்தியன் கோப்ரா. பயங்கர பிளாக், அப்படி பிச் பிளாக்ல இருக்கு. செம்மையா இருக்கு, கருகருன்னு பாக்குறதுக்கு. ஒரு அண்ணா பக்கத்துல இருந்து இது பிளாக் மாம்பா போல இருக்கு. ஆக்சுவலா இது பிளாக் மாம்பா கிடையாது. பிளாக் மாம்பான்றது இதோட ரொம்ப வேகமான பாம்பு, இதோட இன்னும் விஷத்தன்மை உள்ள பாம்பு. அது ஆப்பிரிக்காவை சேர்ந்த பாம்பு. இது நம்மளோட இந்தியன் கோப்ரா. பாம்புமா, எங்க பாம்பு? அப்புறம் இது பாத்தீங்கன்னா இந்தியன் ராட் ஸ்னேக், சார பாம்பு. பாத்தீங்கன்னா இது வந்து விஷத்தன்மை உள்ள பாம்பு கிடையாது, பட் ரொம்ப வேகமான பாம்புங்க. பாருங்க எப்படி எந்திரிக்கிறாருன்னு. தப்பிச்சு பாக்குறாரு, எப்படியாவது மேல போய் தப்பிச்சு போய் சுதந்திர காற்றை வந்து சுவாசித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா காமன் சாண்ட் போவா, மண்ணுளி பாம்பு. ஆனா மண்ணுளி பாம்பு மண்ணு தான் தெரிஞ்சிச்சு, பாம்பு தெரியல. பர்மீஸ் பைத்தான் தான் செம்மையா இருந்துச்சு. இந்த சமஸ்தானம் பாத்தீங்கன்னா கரியல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நீண்ட மூக்குடைய முதலை இதோட இடம். பட் நாங்க போகும்போது பார்க்கல, திரும்ப வரும்போது தான் பார்த்தோம், அந்த வீடியோ எடுக்கல, இதுல இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபேமிலிஸா ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து பாருங்க, நிறைய வந்திருக்காங்க பாக்குறதுக்கு. பாத்து நீங்க பாரு, வாவ், எலிபென்ட். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, மயில் பார்க்க போறோம். பெரிய பார்க்கல, ஆமா, இவ்வளவு தூரம் இருக்காது, எவ்வளவு வேற இருக்கு பாருங்க. ரொம்ப பெரிய பார்க், ரொம்ப குழந்தைங்களுக்கு நல்ல ஃபிளைட்டு மூவா. ஃபிளைட் போதா, ஹெல்ப் பண்ணிட்டு ஒரு அழகா இருக்கு. வாவ், மயில். இந்த கலர்ஸ் எல்லாம் அடுத்து நாங்க பார்த்த விலங்கு பாத்தீங்கன்னா பார்க்யூபைன், முள்ளம்பன்றி.
ஆக்சுவலாக இது வந்து நான்வெஜ்லாம் ஜாலியாக சாப்பிட்டு உள்ள படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. ஒரு குடிசை மாதிரி இருக்கும். பட் அதுக்கு போட்டிருந்த குடிசை சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட வீடு மாளிகை மாதிரி பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குல்ல. பட் உள்ள இருக்கிறாங்க, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல. அடுத்து ஆமைகள்லாம் இருந்தது, அது அப்புறமா வீடியோ எடுத்துக்கலான்னு வந்துட்டோம். இதுதான் ஒரு சூப்பரான இடம், செல்ஃபி பாயிண்ட், ஒரு ஸ்பெஷல் அட்ராக்ஷன். இதுதான் பார்த்தீங்கன்னா செல்ஃபி பாயிண்ட். நல்லா இருக்குல்ல. ஐ லவ் கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க். உண்மையிலே நல்லா இருக்குது சில்ட்ரன்ஸ் பார்க்கு. குழந்தைகளுக்கு ஒரு அருமையான விளையாட்டு இடம். பறவைகள், சின்ன சின்ன விலங்குகள்லாம் பார்க்கலாம். பெரிய விலங்குகள், மாடு, இந்த மாதிரி விலங்குகளை பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். குழந்தைகளுக்கு ஒரு பொழுதுபோக்கு, அதோடு சேர்த்து நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். நல்ல ஒரு தகவலை கொடுக்குறதா இருக்கும். கட்டாயம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தவங்க குழந்தைகளை கூப்பிட்டு வந்து. இது ரொம்ப பெரிய பார்க்கு. ஆனால் என்னென்னா விலங்குகள் கம்மியாக இருக்குது. இதுக்கு முன்னாடி இதுதான் வந்து இப்போது வண்டலூர் ஜூ இருக்குது இல்லைங்களா, சென்னை வண்டலூர் ஜூ. அதுதான் அது இங்கே தான் இருந்துச்சு முதல்ல. சென்னை உயிரியல் பூங்கா வந்து இதுதான் முதல் சென்னை உயிரியல் பூங்கா. அதுக்கப்புறம் வந்து சிட்டிக்குள்ளே இடம் பத்தில் எல்லாமே இருந்துச்சான் பழைய காலத்தில். அதாவது நம்ம அப்பாலாம் சின்ன வயசில் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சான். சிங்கப்புலி, யானைகரடி எல்லாமே. இடம் பத்தலை அப்படின்றதுனால, ரொம்ப கன்ஜஸ்டடாக இருக்கிறதுனால சென்ட்ரல் பக்கத்தில் ஒரு இடத்துல மாற்றினாங்களாம். இப்போ உயிர் காலேஜ், சட்ட காலேஜ் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, அதுதான் இந்த இது நமக்கு தெரியாது. சென்ட்ரல் பக்கத்தில் மாற்றினாங்களா, அங்கேருந்து இப்போ வந்து வண்டலூருக்கு போயிடுச்சு. இது வந்து சில விலங்குகள் மட்டும் வச்சுக்கிறாங்க. இடம் நிறையா இருக்குது. இன்னும் விலங்குகள் வைக்கலாம், கொஞ்சம் ஹார்ம்லெஸ்ஸாக இருக்கிற விலங்குகள் வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மரம் சூப்பராக இருந்தது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மரம், ரொம்ப அழகான காய் இருந்தது சிவப்பா. அது என்ன காயின்னு தெரியல, எனக்கு தெரிஞ்சா சொல்லுங்க கமெண்ட்ல. சூப்பராக இருந்தது பாருங்க இது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கக்கட்டும் மக்காவும் வந்து ஒரே இடத்துல, பெரிய மக்காவும் ரொம்ப அழகா இருந்தது, ஒரே இடத்துல இருந்தது, சூப்பரா இருந்தது. விஷ்ணுவா, வீடியோ எடுக்கலாம்ல. உங்க பேர் ப்ரோ? கார்த்திக். எங்க இருந்து வந்திருக்கீங்க? மேடவாக்கமா? சரி சரி. டிராவல் பண்ணுவீங்களா நிறைய? படிக்கிறீங்களா ப்ரோ? எந்த கம்பெனி? மேகாவா? மேகானா தரமணி. இப்போதான் வந்து ஒரு கப்பல் வந்து அழகாக அந்த அந்த ஆயுதப்பூ இருக்குது இல்லைங்களா, வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நான் தான் ஹெல்ப் பண்ணேன், சப்ஸ்கிரைபும் பண்ண வச்சுக்கிட்டேன். அப்படியே பார்க்குறேன் வீடியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்பிரிக்கன் லவ் பேர்ட்ஸ், ஆப்பிரிக்க காதல் பறவைகள் பாருங்க. செம்மையா தலைகள் நிற்குது. பேரட், சிவப்பு ஆரக்கிளி, ரோஸ் ரிங்டு பேரட். இது ரொம்ப திக்கா இருக்குன்னு தெரியல வெளியில. இந்த மெஷ் வந்து ரொம்ப, ஆமா சார், ரொம்ப திக்கா இருக்கிறதுனால தெரியல. ஒரு பேரட் என்னையே பார்த்துட்டு இருக்கு, அழகா இருக்கு. ஹாய் குட்டி, நீங்க கியூட்டா இருக்கீங்க, இந்த ஸ்மைல் கியூட்டா இருக்கு. காக்டெயில், மரத்துல ஏதோ கத்துதே மேல. கொண்டைக்கிளி. இந்த பார்க்குக்கு 66 வருஷ சரித்திரம் இருக்குங்க. இதோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா 2.7 சதுர கிலோமீட்டர். ஏக்கர்ல சொல்லணும்னா 22 ஏக்கர் அகலம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா இருக்கு இல்லையா, அதாவது அந்த செல்ஃபி பாயிண்ட் அங்கே லெஃப்ட்ல தெரியுது பாருங்க. அந்த ஒயிட் ஜீன்ஸ், ஒயிட் டிஷர்ட் போட்டு ஒரு சிஸ்டர் போறாங்களா, அதுக்கு லெஃப்ட்ல ஒரு பிரதர் நிற்கிறாரு. அங்கே செல்ஃபி பாயிண்ட், அதை தாண்டி அந்த ஸ்லைடிங்கு. இங்கே வந்தீங்கன்னா சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா.
அதுக்கு கொஞ்சம் அப்படியே இப்படி வந்தோம்னா ஒரு ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. டேப் வச்சுருக்காங்க. ட்ரிங்கிங் வாட்டர்னு போட்டிருக்காங்க, குடிநீர். இது எப்படி இருக்கோ பார்ப்போம். உண்மையிலே ட்ரிங்கிங் வாட்டர்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நல்ல தண்ணி தான் போல இருக்கு. ஆனால் ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம், ஒரு நிமிஷம் சார். ஓகே போங்க. தண்ணி நல்லா இருக்கு, குடிக்க தண்ணி தான், சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி போல இருக்கு. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பரான இடம் இருக்குது. ஃபேமிலிஸாக தான் பார்த்துக்கலாம். நீங்கள் எங்கே போனாங்க? எங்கே சாப்பிட்லாம்? ஸ்லைடிங் இருக்குது. ஸ்லைடிங் இருக்குன்னு நினைக்கிறேம்மா. எங்கே சாப்பிட்லாம்? நல்லா இருக்கு இடம், சாப்பிட நல்லா இருக்கு பாருங்க, இடம் சூப்பராக இருக்கு. இங்கே உட்காரலாமான்னாங்க, அங்கே உட்காரலாம்னு சொல்கிறேன். போய்ட்டு உட்காரலாம், சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த இது காட்டுறேன் பாருங்க, பெரிய ஸ்லைடிங். சென்னையிலே மிகப்பெரிய ஸ்லைடிங்னா இதுதான் சொல்லலாம். அதை காட்டுறேன். பெரிய ஸ்லைடிங் சென்னையிலே சொல்ல போனால். ஸ்லைடிங்காக படிக்கட்டெலாம் கட்டி ஒரு பெரிய டவர் மாதிரி கட்டி அங்கே வந்து ஸ்லைடிங் விடுவாங்க. முன்னெல்லாம் வந்து விடுவாங்களா, இப்போ வந்து இல்லை, அது உபயோகத்தில் இல்லை, மூடி வச்சுருக்காங்க. இன்டர்நேஷனல் நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது. ஸ்லைடிங்னா அதை சின்னதாக வந்து ஒரு ஏணி மாதிரி வச்சு அப்படி இல்லாமல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டவர் மாதிரி வீடு மாதிரி கட்டி அதில் ஸ்லைடிங் வச்சுருக்குறாங்க. இதுக்கு முன்னாடிலாம் இருக்குமா, நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன், நான் சொல்லியிருக்காங்க, நிறைய பேர் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க. ஹாய் பேபி, என்ன பேபி? இந்த ஒரே ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்லைடிங் இருக்குல்ல, அங்கேருந்து இப்படி வந்து இதான் சாப்பிட உட்காந்துருக்குறோம் இந்த இடத்துல. பாம்பு எங்கம்மா? எங்க பேபி பாம்பு? பாத்தீங்களா பாம்பு? பிக் பாம்பு. சாப்பிட போறோம், சாப்பிட்டு நாங்க கண்டினியூ பண்ணலாம். மைக்கையும் கழட்டி வச்சிடுறேன். சாப்பிட்டு அதுக்கப்புறம் இன்னும் இருக்குது, நிறைய இடம் இருக்கு. செல்ஃபி பாயிண்ட்டுக்கே போகல, நாங்க செல்ஃபி எல்லாம் எடுக்கணும். அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் செல்ஃபி பாயிண்ட் போகலாம் சாப்பிட்டு வரணும். அப்புறம் நான் வாட்ஸ்அப்ல எப்படி புக் பண்ணேன் அப்படின்னு ஒரு ஐடியா சொன்னல, அதை நான் சொல்றேன், கடைசியில் சொல்றேன். அது வரைக்கும் கண்டினியூ பாருங்க. கர்ட் ரைஸா? கர்டு பூவாவா? ஷைனி ஷைனி பாம்பு எங்க பாத்தியா? பிக் பாம்பு, பிக் பாம்பு. அப்படியே 10 நிமிஷம் அப்படியே எப்படி போச்சு பாம்பு? போச்சு. நீ சொல்லு, சொல்லு பேபி. இந்த பாப்பா தண்ணி, பாப்பா தண்ணி கேட்க தாராளமா இன்னும் மெயின்டைன் பண்ணலாம், இன்னும் மெயின்டைன் பண்ணணும். ஆமா, இன்னும் கொஞ்சம் விலங்குகள் வச்சிரு, அந்த அதாவது ஆபத்தில்லாத விலங்குகள்லாம் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கணும். இடம் இருக்குல்ல, இதான் வந்து பாரு, அங்க பாருங்க, அந்த பறவைகளுக்கு அந்த இது இருக்குல்ல, தெரியுதா? மதிய நேரத்துல மழை விடுவாங்க, செயற்கையா மழை அப்படி பாரு பேரு இதுவும் பண்ணிக்கிறது. அப்புறம் அந்த பெரிய அந்த ஏரியா சில பறவைகள் கூடு, அதுல செயற்கையா மழை தூரல் தூர்றது. அதுங்களுக்கு வந்து வெப்பம் அதிகமாகக்கூடாது பறவைகள். பாம்பு எங்கம்மா? பாம்பு எங்க? என்ன பேபி பாம்பு? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பார்க்ல மொத்தம் 22 வகையான தாவர வகைகள் இருக்கு. அதாவது 22 ஸ்பீசிஸ் ஆஃப் ட்ரீஸ். பாம்புனா ஒரு வலைக்குள்ள தானே இருக்கும், ஒரு வலைக்குள்ள போய் படுத்து தானே பழக்கம். பெருசு தான் பாப்பா ஒரு பாட்டில் தண்ணி.
மேஜிக் கொஞ்சம் கிட்ஸ் ப்ளே ஏரியா அப்படியே பார்த்தா இந்த பக்கம் நிறையா இருக்கு ப்ளே ஏரியா. அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இந்த குழந்தைங்க இருப்பாங்க சங்கராட்டம் சிங்கத்தின் வாயில் பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃபி பாயிண்ட் பாருங்க, அழகா இருக்கு. அந்த காகிதப்பூ செடி இருக்குல்ல, அந்த இது போகன்வில், அந்த செடியை அழகா வந்து ஒரு ஆர்ச் மாதிரி பண்ணியிருக்காங்க. செல்ஃபி எடுத்துக்கிறது சூப்பரான இடம் இது. இது எங்க இருக்குன்னா அந்த பிளே ஏரியாவுக்கு கொஞ்சம் இந்த பக்கம் இருக்கு. அந்த வனவிலங்கு, அதாவது அந்த உயிரியல் விழிப்புணர்வு மையம் இருக்கு இல்லைங்களா, அங்க இருக்கு. அவேர்னஸ் சென்டர் கிட்ட சூப்பரா இருக்கு, அழகா இருக்கு. செல்ஃபி எடுத்துக்கலாம். நாங்கள் செல்ஃபி எடுத்துக்கலாம்னா எங்கள் மிஸ்ஸஸ் வேற அப்பா பிஸியாக வேற ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே இருக்காங்க எங்கள் பாப்பாவும் எங்கள் வீட்டுக்காரம்மாவும். கூப்பிட்டு வந்து நாங்களாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்க போகிறோம். நல்லா இருக்கு. நீங்களும் வந்து அந்த இடத்த பார்த்து எடுத்துக்காங்க. அவேர்னஸ் சென்டர் கிட்ட இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடம் எங்கே இருக்குன்னு நான் சொல்லிடுறேன். சொல்கிறது என்ன இருக்கு, கிண்டி சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாருக்கும் தெரியும். அதாவது கிண்டியில் இருக்காது, கிண்டியை தாண்டி இந்த அடையாறு இருக்கும் இல்லையா, அந்த ஏரியா காந்தி மண்டபம், அடையாருக்கு கொஞ்சம் முன்னாடி ரைட் சைடில் இருக்கும். அடையார் போகிற கிண்டி தாண்டி அடையார் போகும்போது இருக்கும். சைதாப்பேட்டெலாம் தாண்டி போகும்போது நீங்கள் சில்ட்ரன்ஸ் பார்க்குன்னே கேட்டு வாங்கலாம். இப்படி கோயம்பேடுக்கான்னு வந்தீங்கன்னா, இப்போ இந்த பாண்டிச்சேரி இந்த பக்கம் போகிற மப்சல் வண்டிகள்லாம் வந்து அந்த ரூட்டில் தான் வரும். எல்லா வண்டிகளும் நீங்கள் வந்து அங்கே வந்து இறங்கிக்கலாம். பஸ்ஸில் வந்தால், காரில் வந்தால் நீங்கள் வந்து இது போட்டு வரலாம், மேப் போட்டு. என்ட்ரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஹா மக்காவு இருக்கு, முன்னாடியே பார்த்துட்டோம். இவங்க வேறு திரும்ப அங்கேயே போகிறாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, பெரிய பெரிய மக்காவு. பார்த்துட்டு நான் சொல்கிறேன். கக்கட்டு அது பேசும். கக்கட்டு ரிப்பீட் பண்ணும். I love you. Shiny. சொல்லு I love you சொல்லு. I love you. Hi. Hi சொல்லு. Bye bye bye. Bye. Wait around. Hello சொல்லு. Hello. Hi சொல்லுங்க. ப்ளூ எல்லோ மக்காவ், நீல மஞ்சள் வண்ண கிளி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு இதோட முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். என்ன இன்னும் மக்காவெல்லாம் இருக்கு, நான் அடுத்த எபிசோட்ல காட்டுறேன். நான் நீண்டிட்டே போகுது. இன்னும் பாருங்க, அந்த நெருப்புக்கோழி இருக்கு, ஒயிட் பிகாக் இருக்கு, அப்புறம் இந்த கஃபே இருக்கு, முயல் கஃபே. அதில் சாப்பாடு டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்ல போறோம் அடுத்த எபிசோட்ல.
அப்புறம் இந்த யானை சிலை இருக்கு இல்லையா, செல்ஃபிக்கு சூப்பரா இருக்கு, அதெல்லாம் வந்து அடுத்த எபிசோட்ல தான் சொல்ல போறோம். அது மட்டும் இல்லாம இந்த இடம் இருக்கு பாருங்க, இந்த இன்ஃபர்மேஷன் சென்டர், அது வாசல்ல ஒரு மரம் இருக்கு. அது நம்ம இந்திய நாட்டோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை வச்ச மரம். அது என்ன டீட்டெயில் அதெல்லாம் பார்க்க போறோம்.